மிதுன ராசி நேர்களே வணக்கம், வாழ்க வளமுடன். அதாவது மிதுன ராசிக்கு சனி பகவான் சனி பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து சனி இருந்தார். 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் 11ஆம் இடத்தை பார்த்தார். 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துலேருந்து அந்த 11ஆம் இடத்தை பார்த்தார் சனி பகவான். அதே நேரத்துக்கு மிதுனத்துக்கு 3ஆம் இடத்தை பார்த்தார். 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்தார். சிம்மத்தை பார்த்தார். உங்கள் மிதுன ராசி லக்கணத்துக்கு 3ஆம் இடம் சிம்மம் வருது, அதை பார்த்தார் பார்வை. அதே 10ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்த்தார். இப்போ மிதுனத்துக்கு 6ஆம் இடத்தை பார்த்தார். 6ஆம் இடம்னா நோய், கடன், எதிரி கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். எல்லாமே இப்போ சனி பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கும். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். ஒரு மொபைல் உடையிறது, ஒரு மொபைல் காணாமல் போயிடுறது, நகை சம்மந்தப்பட்டது இருந்தாலும் கொண்டு அடமானம் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்தை பார்க்குறாருல்லவா குரு சனி பகவான். அப்போ சனி பயிற்சி மிதுன ராசிக்கு 2025 சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்தார். 11ஆம் இடம் சொல்லக்கூடாது ஒரு லாபஸ்தான வருமானத்தை, உல்லாச சந்தோஷங்கள் எல்லாமே கட்டாச்சு. அப்போ 9ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்தார். 3ஆம் இடம் சொல்லக்கூடாது முயற்சி ஸ்தானம், இன்டர்நெட்டு, தகவல் தொடர், நகை நட்டு, ஆடை வரம்னா எல்லாமே தடைப்பட்டு வந்துச்சு. அதே நேரத்துக்கு 6ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. 6ஆம் இடங்கிறது கடன், எதிரி, நோய் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இதுதான் சனி பயிற்சி மிதுன ராசிக்கு. இப்போ என்ன சொல்கிறாரு, 10ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கார். அப்போ அந்த மீனத்துலேருந்து 3ஆம் பார்வையை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது விரைய சம்மந்தப்பட்டது, கால் பாதை வெடிக்கிறது, கால் வெடிச்சுக்கிறது, கால்னால பிரச்சனை, சிக்கல். 12ஆம் இடங்கிறது கால் பாதங்க ஒரு மனிதனுக்கு. ஏற்கனவே சனி பகவானுக்கு கால் கொஞ்சம் ஊனம்தான். அப்போ அது 12ஆம் இடத்தை அவங்களுக்கு பார்க்கும்போது அதில் அந்த காலில் அடிபடுறது, காலில் விருத்துக்கிறது, வண்டியில் டூ வீலர் ஓட்டுறாங்கன்னா கிக்கர் அடிச்சுட்டு மாட்டிங்க, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது. 3ஆம் இடம் வருது கழுத்து சம்மந்தப்பட்டதில், தோல் சம்மந்தப்பட்டதில் ஒரு அலர்ஜி, இந்த மாதிரிலாம் வருது. மொபைல் ஒன்று உடையணும், ஒன்று காணாமல் போகணும், அந்த மாதிரி. 10ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது கடன், எதிரி, நோய், அது ஒரு கட்டுப்பாட்டில் நிற்கும். கடன் அதிகமாக வாங்க முடியாது, ஒரு நார்மலான ஒரு அமைப்பில் நிற்கும். அப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள், 12ஆம் இடம் ஐனா சைனா இதுதான் ஓடிட்டுருச்சு. 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கு உள்ளது இதுதான். உங்களுக்கு இப்போ 10க்கும் 7 கூட குரு உட்காந்துட்டார். கொஞ்சம் பயப்பட வேணாம். எதுலேயுமே சனி உங்களுக்கு 12ஆம், அதாவது 11ஆம் இடத்தை பார்த்து இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக. ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அதை ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா மேசத்துக்கு ரிஷவத்தை விட உங்களுக்கு மிதுனத்துக்கு குரு வந்துட்டார். சென்ம குரு வந்தனால நீங்கள் பயப்பட வேண்டாம். குரு உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். சனி பகவானும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா உங்கள் 8க்கும் 9 கூடையவன் சனி பகவானாக இருக்கார். உங்கள் மிதுனத்துக்கு 8க்கும் 9 கூடையவன் 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதே 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அதில் கொஞ்சம் பிரச்சனை சிக்கிறதா ஓடிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். சனி பயிற்சி 2025 உங்களுக்கு நன்மையே செய்யும். இதில் டவுட்டு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு இது பயிற்சியில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகத்தை எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். சாதகம் இல்லைனாலும் டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த் உங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவான ஒரு பலன் சொல்கிறேன். அயன் அம்சம் எல்லாமே போட்டு உங்களுக்கு எப்படின்னா இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது, இன்றைக்கி கோச்சாரத்தில் ராகுக்கு இது பயிற்சி, சனி பயிற்சி என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக உனக்கு சொல்கிறேன். மிதுன ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி. ஆனால் கட்டணங்கிறது குறைஞ்ச கட்டணம் தான். நீங்கள் ஒன்றும் அதிகமான கட்டணம்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அனுப்புங்க சாதத்தை, உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு பலன் சொல்கிறேன். நல்லதே நடக்கும். ஆமாம், அதை பார்த்துங்க. வாழ்க வளமுடன்.